ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி சர்வீஸ் டெஸ்க் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 50,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு சென்னை லொக்கேஷன் ஜாப். ஸோ நீங்கள் சென்னையில் இல்லைனா ஹைதராபாத்தில் இந்த ஜாப்க்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் ஓகேவோ நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சர்வீஸ் டெஸ்க் ஜாப். ஸோ சென்னை அண்ட் ஹைதராபாத் ரெண்டு லொக்கேஷனுக்கு இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 lakhsலேருந்து 6 lakhs per annum வரைக்கும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 yearலேருந்து 5 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா more than 500 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஐடி சர்வீஸ் டெஸ்க் ஜாப். ஸோ உங்களுக்கு 500க்கு மேலே வந்து ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் ரோல், டைரக்ட் பே ரோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டட் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜாப் வந்து நௌக்கரியில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், பேன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ ஐடி சர்வீஸ் டெஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எங்கே வேலை பார்க்குறீங்க, அப்புறம் சிடிசி, அப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் சிடிசி, அப்புறம் நோட்டீஸ் பீரியட், அப்புறம் கரண்ட் லொக்கேஷன், இன்டர்வியூ லொக்கேஷன். ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு வந்து எங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் லொக்கேஷன். ஸோ நீங்கள் வந்து எந்த சென்னையால் ஹைதராபாடை எங்கே ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. 10th 12th யூஜி பிஜி. ஸோ இதிலலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெயில் ஐடி காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நௌக்கரியில் வந்து என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.